ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பொட்டேட்டோ அண்டு ரைஸ் கலந்த சோப்பு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இந்த சோப்புக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, லே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பொட்டேட்டோ அண்டு பொட்டேட்டோ மீடியம் சைஸில் ஒரு பொட்டேட்டோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ரைஸை அதுக்கப்புறம் பொட்டேட்டோட நான் அரைச்சிட்டேன். அரைச்ச உடனே அதை நான் ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் க்யூபாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் ஐஸ் க்யூப் எடுத்தோடனே கொஞ்சம் வெளியில் வச்சனால கொஞ்சம் தண்ணியாக வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஐஸ் க்யூபாகவே நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் கப்பு எப்போயுமே சோப் மேக்கிங்க்கு ரொம்ப பயன்படும். சில நேரங்களில் நம்ம ஆயிலை இதில் 500 அப்படின்னு சொல்லி அளவுகள் இருக்கும். 250, 500 அளவுக்கு கப்பு மெஷர்மெண்ட் இருக்கும். இதில் நான் இன்றைக்கி இந்த கப்பு மெஷர்மெண்ட் அளவுக்கு தான் ஆயில் நான் எடுக்க போகிறேன். 500 கிராம் அளவுக்கு ஆயில் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் இதில் நான் என்னென்ன ஆயில் இதில் நான் கலந்துருக்கேன் அப்படின்னா, ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், கேஸ்ட்ரோ ஆயில், கோகனட் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், அதுக்கப்புறம் பாம் ஆயிலும் நம்ம இதில் நம்ம சேர்க்கலாம். இந்த ஆயிலில் நம்ம எல்லாத்தையுமே ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் எல்லாத்தையுமே இந்த ஆயிலை தான் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது கேஸ்ட்ரோ ஆயில், அதுக்கப்புறம் பாம் ஆயில், கோகனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அல்லது ஆலிவ் ஆயில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஆயிலோட அளவுகள் அப்படிங்கிறப்ப நம்மக்கிட்ட என்னென்ன ஆயில்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம அந்த ஆயிலோட அளவுகளை நம்ம எடுக்கணும். இப்போ நான் லே தயார் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லே தயார் பண்ணுறப்ப எனக்கு ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இந்த திப்பியாக அப்படியே நம்மளுக்கு இந்த படிமானம் படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை நான் இப்போ வடிகட்ட போகிறேன். இது எதனால் உருவாகுது அப்படின்னா, நம்ம லே தயார் பண்ணுறப்ப மூடி வச்சிடணும். ஓப்பனில் வச்சுட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் இந்த மாதிரி ஆகும். அல்லது காஸ்டிக் சோடா வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி இதை விட கொஞ்சம் கெட்டித்தன்மையாக நம்மளுக்கு இந்த வெள்ளை படிவங்கள் படியும். ஸோ இதை நம்ம வடிகட்டிடலாம். எப்பயுமே லே தயார் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஆயிலை மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு வடிகட்டியை நம்ம யூஸ் பண்ணி வடிகட்டி தான் நம்ம பயன்படுத்தணும். அதுதான் நம்ம அந்த சோப் மேக்கிங்கில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லே யூஸ் பண்ணுறப்ப வடிகட்டாமல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஆயில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு எல்லா ஆயிலையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதோடு நம்மளுக்கு சியா பட்டர் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம். சியா பட்டர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் தயார் பண்ண பட்டரை நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். பட்டரை எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 கிராமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ ரைஸ் அண்டு பொட்டேட்டோ ரெண்டையுமே நம்ம ஃப்ரீசரில் எடுத்து இந்த ஐஸ் க்யூப்பை இந்த ஆயிலோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஐஸ் க்யூப் நம்ம ஆயிலோடு யூஸ் பண்ணுறப்ப அதோட லேயுமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு லே தயார் பண்ணுறப்ப கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஐஸ் க்யூப் நம்ம பயன்படுத்துகிறப்ப அந்த லேயோட ஹீட்டு தன்மையெல்லாம் மாறி நமக்கு குளிர்ந்த தன்மையாக மாற ஆரம்பிச்சிடும். உடனே நம்மளுக்கு சீக்கிரமாகவும் நம்ம சோப்பு நம்ம தயார் பண்ணலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஐஸ் க்யூபாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சமாக நான் உடச்சிட்டு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தது. அதனால் கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் கொஞ்சோண்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆயிலோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஐஸ் க்யூப் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்தனால அந்த மெஷர்மெண்ட் கப்புக்குள்ளே போகலை. அதனால் சின்ன சின்னதாக உடச்சிட்டு நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஐஸ் க்யூப் கரைஞ்ச உடனே இந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட லேயுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்மளோட மிக்சிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி இந்த பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் சோப் வந்து நம்ம 500 கிராம் அளவுக்கு தான் நம்ம வந்து தயார் பண்ண போகிறோம். எல்லாருடைய கேள்வியும் என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஆயில் வந்து நம்ம எந்த மாதிரியான ஆயிலெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க நான் வந்துட்டு எந்தெந்த ஸ்கின்னுக்கெலாம் நம்ம எந்த மாதிரி ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற ஒரு தனி வீடியோவே நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்தெந்த ஸ்கின்னுக்கு நம்ம எந்தெந்த ஹோம்மேட் சோப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு சொல்லி வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து என்னோடய சேனலை உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு இந்த சோப் மேக்கிங்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருந்த நம்மளுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்தது. போக போக இந்த திக்னஸ் வந்து நம்மளுக்கு அந்த கலரோட திக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நம்மளுக்கு லைட் கலராக நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம எந்த விதமான கலரும் நம்ம வந்து ஆட் பண்ணலை. பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் அதோட ஒரிஜினல் கலர் தான் இது. இது நம்ம சோப்பு தயாரித்து கிட்டத்தட்ட 40 நாள் கழித்து நம்ம பார்க்குறப்ப அந்த சோப்போட கலர் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சோப்பு என்ன கலரில் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம 40 நாள் கழித்து அந்த சோப்பை நான் எடுக்கிறப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது நிறையா பேர் கேட்குறீங்க, சோப்பு வந்து தயார் பண்ணுற வீடியோஸ்லாம் போடுறீங்க, ஆனால் சோப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி காட்ட மாட்டேங்கிறீங்க, நுரெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க நம்ம தயார் பண்ண எல்லா சோப்புமே வச்சு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு நுரை வருது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, pH லெவல் எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வந்து கலந்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த சோப்பு வந்து ஸ்க்ரப்பு டைப்பில் தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்க்ரப்பாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரைஸை வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் திப்பியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அரைகுறையாக நம்ம அரைச்சி எடுத்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த சோப்பை வந்து முகத்தில் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இந்த டைப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் ரைஸை வந்துட்டு மையாக நல்லா பொட்டேட்டோவோடு நீங்கள் அரைச்சும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ வந்துட்டு கலர் பாருங்கள், இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டைம் ஆக பார்த்திங்கன்னா இருந்த லிக்யூட் டைப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மையாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்டேஜ் வரணும், அதாவது கெட்டியாகிடக்கூடாது. சடனாக கெட்டியாயிரும். அப்படி கெட்டியாயிடுச்சு அப்படின்னா நம்மளால் மோல்டில் ஊற்றவே முடியாது. நம்ம இந்த கோல்டு ப்ராசஸ் மெத்தடில் வந்துட்டு நம்ம ஆயிலை வச்சு நம்ம சோப்பு தயார் பண்ணுறப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, சரியான மெத்தடில் நம்ம வந்துட்டு சோப் மேக்கிங் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். சரியாக நம்ம மோல்டில் ஊற்றுறப்ப சோப்போட அந்த மாடலே நம்மளுக்கு மாறிடும். ரொம்ப திக்காக இருக்கிறப்ப மோல்டில் ஊற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சில நேரங்களில் வரும். அதனால் எப்போயுமே இந்த மிக்சிங் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக நம்ம மிக்சிங் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு தண்ணியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் செகண்ட் ஸ்டெப்பு வந்து எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. அதனால் நான் வந்துட்டு இதில் வந்துட்டு பாசி பயறு அந்த பொடியை வந்து இதில் நான் கொஞ்சோண்டு வந்து சேர்த்துக்கிறேன்.
இந்த பாசிப்பயிறு பொடி வந்து நீங்கள் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொதுவாக அந்த பாசிப்பயிறு பொடியை வந்துட்டு நிறைய பேர் முக அழகுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஷியல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதோட கொஞ்சம் மில்க் வந்து சேர்த்துக்குவாங்க. இப்போ வந்துட்டு அந்த பொடியை வந்துட்டு நம்ம சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ செகண்ட் ஸ்டேஜில் நம்மளுக்கு இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து இருக்குது. இதை நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் வந்துட்டு இது வரைக்கும் அந்த ரொம்ப நாளாக அந்த சோப் வந்து மேக் பண்ணுறதுக்கான பிளெண்டர் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இது வரைக்கும் என்னால் வாங்க முடியல. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நினைப்பீங்க, ஏன் பிளெண்டர் வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாமேன்ட்டு. உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா பிளெண்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஐஸ் க்யூப் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் பாருங்கள், அதேமாதிரி அந்த ஐஸ் க்யூபையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலோட அதுக்கப்புறம் அந்த ஐஸ் க்யூப் எல்லாத்தையும் போட்டு நல்லா நீங்கள் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 25 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இந்த கரெக்டான சோப் மேக்கிங் ப்ராசஸ் வந்து வந்துடும். கெட்டித்தன்மையாக ஆகாத அளவுக்கு அந்த பிளெண்டரில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்துட்டு இந்த ப்ராசஸ் வரதை நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக மோல்டில் நம்ம ஊற்றணும். நீங்கள் வந்துட்டு பிளெண்டரில் வந்து பண்ணுறப்ப ஓவர் திக்காக நீங்கள் வந்துட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சோண்டு சென்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். என்னோடய சோப் வந்து யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இப்போ சென்ட்டு வந்து இருந்தால் நல்லாயிருக்கும், சோப்பு வந்து வாடையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்து நான் ஆல்ரெடி சோப் வந்து கொடுக்குறப்பே சொல்லுவேன், சென்ட்டு வேணுமா வேண்டாமான்னு தான் நான் வந்து கேட்டே நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா சென்ட்டு விரும்புகிறவங்க இருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து நேச்சர் சோப் அப்படிங்கிறனால சென்ட் வந்து நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஸ்மெல்லு வேணுங்கிறவங்களுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த சென்ட்டு வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இந்த பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் வந்துட்டு என்கிட்ட ஒரு 3 சோப்பு வந்து என் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சொல்கிறப்பே சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து நல்ல சோப்பு வந்து மணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சென்ட் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து மோல்டில் ஊற்றிட்டேன். சரியான பதம் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த மோல்டில் நம்ம ஊற்றிருக்கோம். இந்த மோல்டு மாடல் வந்து பியர்ஸ் சோப் மாடல். பார்ப்போம் இந்த சோப்பை நம்மளுக்கு வெளியில் எடுக்கிறப்ப எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இது என்னோடய யூஸுக்காகவும் இந்த சோப்பு வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சோப் நம்மளுக்கு எதுக்காண்டி பயன்படுது அப்படின்னா கண்ணு கீழே இருக்கிற கருவளையத்தை போக்குறதுக்காக இந்த பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் சோப் வந்து நம்மளுக்கு ரொம்ப அருமையாக பயன்படும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சோப்பு சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு மோல்டில் நான் சோப்பு ஊற்றிட்டேன். இது வந்துட்டு நம்ம ஒரு 3 டேஸ் கழித்து இந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பை வந்து எடுக்கலாம். நல்லா காயட்டும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து மழை சீசனாக இருக்கிறனால காய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு எப்போயுமே ஒரு 1 டே கழிச்சே நான் மோல்டுலேருந்து எடுத்துருவேன். ஆனால் இந்த டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறனால ஒரு 3 டேஸ் கழித்து தான் இந்த மோல்டுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மோல்டுலேருந்து எடுத்த சோப்பையும் இந்த சோப் நம்மளுக்கு எவ்வளோ நுரை வருது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ சோப் வந்து நம்மளுக்கு மோல்டில் ஊற்றியாச்சு. 500 கிராம் அளவுக்கு நம்ம சோப்பு வந்து ஆயில் வந்து எடுத்து சோப்பு வந்து தயார் பண்ணியிருக்கோம். கலர் வந்து இதே கலர் நம்மளுக்கு இருக்கும் சொல்ல முடியாது. நல்லா 40 டேஸ் கழித்து நம்ம இந்த சோப்பை பார்க்குறப்ப இன்னும் கலர் சேஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் எந்த விதமான கலர் வந்து நம்ம ஆட் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரிஜினல் கலர் இது தான். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.